அஸ்ஸலாமு அலைக்கும். நான் உங்கள் ஃபாத்திமா. இன்னைக்கு நம்ம வில்லேஜ் ஹோம் குக்கிங் சேனலில் பன் பரோட்டா எப்படி பண்ணலாம்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பன் பரோட்டா செய்கிறதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்க்கலாம். மைதா 500 கிராம், காய்ச்சின பால், சுகர், முட்டை 1, சால்ட் தேவைக்கேற்ப. ஃபஸ்ட்டு ஒரு பவுலில் முட்டையை உடைச்சி ஊற்றிக்கலாம். அது கூடவே 2 ஸ்பூன் சுகர் ஆட் பண்ணிக்கலாம். தேவையான அளவு சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக பால் ஆட் பண்ணிக்கலாம். இது எல்லாத்தையும் சேர்த்து சுகர் கரையிற அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கணும். இப்போ நல்லா சுகர் மெல்ட் ஆயிடுச்சு. இந்த மிக்சிங் கூட மைதா மாவை கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கலாம். அடுத்து 3 ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். ஆயில் ஆட் பண்ணதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக மில்க் ஆட் பண்ணி பிசைஞ்சு எடுத்துக்கலாம். அது கூடவே கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி பிசைஞ்சு எடுத்துக்கலாம். நல்லா சாஃப்டாக சப்பாத்தி மாவு பதத்துக்கு பிசைஞ்சு எடுத்துக்கணும். இப்போ மாவு சப்பாத்தி மாவு பதத்துக்கு வந்துட்டு நம்ம எந்த அளவுக்கு மாவு நல்லா பிசைஞ்சு எடுக்குமோ அந்த அளவுக்கு பரோட்டா சாஃப்டாக இருக்கும். மாவு நல்லா பிசைஞ்சாச்சு. இப்போ அது மேலே கொஞ்சம் ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். ஆயில் ஆட் பண்ணியாச்சு. இப்போ 2 மணி நேரத்துக்கு மாவு நல்லா ஊற வச்சு எடுத்துக்கலாம். மாவு நல்லா 2 மணி நேரம் ஊறிடுச்சு. பாருங்க எந்த அளவுக்கு மாவு நல்லா சாஃப்டாக வந்துருக்குன்னு. இப்போ மாவை உருண்டை பிடிச்சி எடுத்துக்கலாம். எல்லா மாவையும் உருண்டை பிடிச்சி எடுத்தாச்சு. இது மேலவே ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். ஐநூறு கிராம் மாவுக்கு 8 உருண்டை தான் வந்திருக்கு. அந்த அளவுக்கு உருண்டை பிடிச்சி எடுத்துக்கணும். இப்போ உருண்டை பிடிச்ச மாவை ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சு எடுத்துக்கலாம். இப்போ இந்த உருண்டையை எடுத்து லேசாக தட்டி விட்டுக்கிட்டு மாவை வீசி எடுத்துக்கலாம். இப்போ இந்த மாவு மேலே கொஞ்சம் ஆயில் ஆட் பண்ணி மடக்கி எடுத்துக்கலாம். இந்த மாவை நல்லா மடக்கி விட்டு ரவுண்ட் ஷேப்பில் ரவுண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். அது மேலே கொஞ்சமாக ஆயில் ஆட் பண்ணி இருக்கிற எல்லா உருண்டைகளையும் இதே மாதிரி வீசி எடுத்து ரவுண்ட் பண்ணி ஆயில் ஆட் பண்ணி வச்சுக்கலாம்.
இப்போ வீசி எடுத்து வச்சுருக்கிற மாவை பரோட்டா சைஸுக்கு லேசாக தட்டி எடுத்துக்கலாம். ரொம்ப மெல்லிசாக இல்லாமல் கொஞ்சம் கனமாகவே இருக்கட்டும். அப்போ தான் பரோட்டா சூப்பராக இருக்கும். ஸ்டவ் ஆன் பண்ணி சப்பாத்திக்கல் அடுப்பில் வச்சு இப்போ அதில் நல்லா ஆயில் ஆட் பண்ணிக்கணும். கல் நல்லா ஹீட் ஆன உடனே ஸ்டவ்வை சிம்மில் வச்சுக்கணும். இப்போ தட்டி வச்சுருக்கிற பரோட்டாவை அதில் ஆட் பண்ணிக்கலாம். நான் இதில் 4 பரோட்டா ஆட் பண்ணியிருக்கேன். அதுக்கு மேலவே ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். நம்ம எந்த அளவுக்கு ஆயில் ஆட் பண்ணுறோமோ அந்த அளவுக்கு பரோட்டா நல்லா சாஃப்டாக இருக்கும். இப்போ பரோட்டாவை திருப்பி போட்டுக்கலாம். இந்த மாதிரி ஸ்டேஜில் கருகாத அளவுக்கு திருப்பி போட்டுக்கணும். இதுக்கு மேலேயும் கொஞ்சம் ஆயில் ஆட் பண்ணணும். இப்போ திருப்பி விட்டுக்கலாம். இந்த மாதிரி பொன்னிறமாக வர்ற அளவுக்கு பரோட்டா நல்லா வேகட்டும். பரோட்டா நல்லா வெந்துடுச்சு. இப்போ எடுத்துக்கலாம். இதை இந்த பரோட்டா எல்லாத்தையும் நல்லா சாஃப்டா அடிச்சு எடுத்துக்கலாம். பாருங்க பரோட்டா எவ்வளவு சாஃப்டா வந்திருக்குன்னு. பரோட்டா ப்ளஸ் சிக்கன் காம்போ எப்போவுமே வேறு லெவல் தான். நீங்களும் கண்டிப்பாக இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம வில்லேஜ் ஹோம் குக்கிங் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூட இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.